டெல்லியில இருந்து வெளியாகிற எல்லா பத்திரிகைகளுமே இதுல இருக்கு. இது நம்ம பத்திரிகை. உங்களோட வீர பிரதாபங்களை எந்த பத்திரிகையில யாரு பிரமாதமா வர்ணிச்சு எழுதிருக்காங்கன்னு நல்லா பாருங்க. இந்த பத்திரிகையில இருக்கிற அளவுக்கு 10ல 1 பங்காவது வேற எதுலயாவது எழுதிருக்கான்னு சொல்லுங்க. எனக்கும் நியூஸ் எடிட்டருக்கும் பெரிய சண்டையே நடந்துச்சு. இந்த விஷயத்துக்கு இவ்வளவு கவரேஜ் வேண்டான்னாரு, நான் வேணும்னு. கடைசியா ஜெயிச்சது நான் தான். சரி, நீ என்ன பத்தி எழுதலன்னா வேற யார்தான் எழுதுறது? அதுக்காக நான் உனக்கு என்ன பிரசன்ட் வேணும்னாலும் தரலாம். பிரசன்டா? சாதாரணமா எல்லா ஜர்னலிஸ்டும் செய்யறதான் நானும் செஞ்சேன். நீங்க ஏன் ஹீரோ ஆச்சே, அதனாலதான் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் முடியாதுப்பா. நம்ம பிரசன்ட கொடுத்துட்டு தான். साहब पैसा दे दो। இருப்பா, வீட்டுக்கு மேல போட்டு கொடுத்துறேன். யா சாப், காடி ரக்கோ. டேய், நீ எல்லாம் போறது முதல் தப்புடா. கிரவுண்ட் இன்ஜினியர் ஆனது 2வது தப்பு. டெல்லியில வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆன பாரு, அது 3வது தப்பு. என்னடா, என்ன விஷயம்? அர்ஜுன், உனக்கு எப்பவும் போல டைம் பிரமாமா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நடக்காதுன்னு நினைச்சதெல்லாம் நடக்குது. மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாரா? எதுக்கு? ரிசைன் பண்றதுக்கு. என்ன எதுக்குன்னு கேக்குறதுக்கு இதுவாப்பா நேரம்? மேடம், am I disturbing you? டேய், வளவளன்னு பேசாம விஷயம் சொல்லு. வலிச்சின மேட்டருக்கு வர்றேன். வண்டியில ஏறினதுக்கு அப்புறம் மீட்டருக்கு மேல ரூபா கேக்குறான். இது சாரிப்பா, டெல்லி தமிழ் சங்கத்துல உனக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஹானரபிள் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர். சொல்றதுக்குள்ள நெஞ்சு வலிக்குது. மிஸ்டர் ஜி.கே. தலைமை தாங்கிறாரு. என்னைக்கு, எந்த இடத்துல? நேருகிழமை ஞாயிறுகால். இது ஞாயிற்றுக்கிழமை நேருகால். தமிழ் சங்கத்துல வரவேற்பு கிடைக்கிறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா நீ வந்த ஸ்பீட பார்த்த உடனே நான் ஏதோ ஏர்லைன்ஸ்ல அப்பாயின்ட்மெண்ட் கிடைச்சிருக்குமோன்னு நினைச்சேன். கிடைச்சிருக்குமோ இல்ல, கிடைச்சாச்சு. இங்க பாரு, இனிமே நீ ஊர் ஊரா அலையறதை விட்டுட்டு நாடு நாடா அலையறதுக்கு அருமையான சான்ஸ். உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? எனக்கு டைம் இல்ல. நான் ஒவ்வொருத்தரையும் நேர்ல பார்த்து இன்வைட் பண்ணணும். நான் வரேன். மேடம், நான் இருக்கிறது ஒண்ணும் உங்களுக்கு இடைஞ்சலா இல்லையே? புரிஞ்சுக்கிட்டு போனா பரவாயில்ல, ஆனா போற மாதிரி தெரியலையே. போயிரு. சாரி. என்ன உனக்கு பிரசன்டா கொடுக்கலையே? என்ன மேடம் கேளு. என்ன கேட்டாலும் தருவீங்களா? ப்ராமிஸ்? ஆடம்பரம் இல்லாம ரொம்ப வேண்டியவங்களை மட்டும் கூப்பிட்டு ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு நீங்க எனக்கு தாலி கட்டணும். தனியா இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு அழுத்து போச்சு அர்ஜுன். ஏங்க, உங்களுக்கு தனியா இருந்து வாழ்க்கை அழுத்து போச்சுங்கிறதுக்காக நாங்க எங்க வாழ்க்கையை பாழாக்கிக்க முடியுமா? என்ன வேணும்னு காட்டுறது தப்பா போச்சுமா. அர்ஜுன், ஆர் யூ சீரியஸ்? வெரி வெரி சீரியஸ். நான் இந்த மாதிரி விஷயத்துல விளையாட மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. அப்போ உன்னை காதலிக்கிறேன், உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்னு சொல்லி என் பின்னால சுத்துனதுல சும்மாவா? என்னது, ஒரே ஊர்க்காரங்க வேற ஏதாச்சும் ஸ்டேட்ல சந்திச்சோம்னா ஒரு அன்பு பாசம் உடனே கல்யாணம் வரைக்கும் போயிருதா? உனக்கு மண்டேல மசாலாவே இல்ல. நியூ டெல்லி டைம்ஸோட எக்ஸ்ப்ளோசிவ் ஜர்னலிஸ்ட், ஃபீல்டு ஒர்க்கர் 4 ஆம்பளைங்களுக்கு ஈக்குவலா தைரியத்தை காட்டுறோம். நீ இந்த அர்ஜுனோட மனசை புரிஞ்சுக்கலையே. ஏய் ஏய், என்னடாச்சு? என்ன சும்மா விளையாட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டியா? இத பாரு மீனா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இது வெறும் உடல் தான். இதுதான் என்னோட உயிர். இதை எப்பவுமே நான் இதயத்துல வச்சிருப்பேன்.